என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவன் யார்? பாடும் குயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவன் யார்? மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவன் யார்? அவரே என் இறைவன், அவர் தாழ் நாம் பணிவோம், அவர் தாழ் நாம் பணிதான் அகமே மகிழ்ந்திருப்போம். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், எம் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். நீரே என் இறைவன் என நான் அறிக்கையிடுகின்றேன். நீரே என் கடவுள் என உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். நீரே என் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருத்தூதரான புனித தோமையாருடைய பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். புனித தோமையார் கிறிஸ்துவை தம்முடைய வாழ்விலே சுமந்தவராக, தம்முடைய வாழ்வினாலும் வார்த்தையினாலும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பகிரங்கப்படுத்தியவராக, அதன் மூலமாக மக்களை கிறிஸ்துவின் பால் ஈர்த்து கிறிஸ்துவுக்காகவே தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு புனிதராக இருக்கின்றார். அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய பணிக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அந்த புனிதருடைய ஆர்வம், நம்பிக்கை, கடவுள் மீது கொண்டிருந்த அந்த தணியாத தாகம் எங்களுடைய வாழ்விலும் ஊற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடி நிற்போம். அத்தோடு இந்த திருப்பலியிலே புனித தூமையாருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற எங்களுடைய யாழ் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகைக்காகவும் மன்றாடுவோம். இந்த முதிர்ந்த வயதிலே இறைவன் அவரை ஆசீர்வதிக்கவும், இந்த நாட்கள் அமைதியான நாட்களாக, அவர் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாட்களாக இறைவனுடைய ஆசீர்வாதம் அவரோடு இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடி நிற்போம். அத்தோடு இந்த திருப்பலியிலே திருமணமாகி 15 ஆண்டுகள் நிறைவிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு குடும்பத்தை நாங்கள் அவர்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்போம். இன்னும் ஒருவர் ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறும்படியாக கேட்டிருக்கின்றார். அவர்களோடு இணைந்து நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்னும் ஒருவர் தம்முடைய தேவைக்காக மன்றாடும்படியாகவும், இன்னும் ஒருவர் தம்முடைய வியாதியிலே இருந்து குணமடையும்படி வேண்டும்படியாகவும் எங்களை கேட்டிருக்கின்றார்.
இந்த சகோதர சகோதரிகளுடைய தேவைகளையும் எங்களுடைய வாழ்வின் தேவைகளையும் ஒருமித்து இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியினுடைய ஆற்றலும் வல்லமையும் நாங்கள் விரும்பி தேடுகின்ற ஆசீர்வாதத்தை தரும்படியாக மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி இறைவனுக்கு ஏற்ற பலியாக அமைந்திட எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே இருந்து நான் பிரிந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக, உம்முடைய நன்மைத்தனங்களை நான் மறந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக, நீர் எனக்கு தந்த சந்தர்ப்பங்களை நான் சரியாக பயன்படுத்தாத சந்தர்ப்பங்களுக்காக உம்மை பார்த்து வேண்டுகின்றேன். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவியருளும். இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே என்னுடைய உடல் சார்ந்த உணர்வுகளுக்கும் என்னுடைய உடல் சார்ந்த தேவைகளுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்த சந்தர்ப்பங்களுக்காக, நான் உம்முடைய வார்த்தையை நான் தேடாமல் உம்முடைய காரியங்களிலே நான் ஈடுபடாமல் வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக இந்த வேளையிலே மனம் வருந்துகின்றேன். என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவியருளும். இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, விசேட விதமாக என்னுடைய வாழ்விலே நடக்கின்ற காரியங்களினாலே நான் அவநம்பிக்கையோடு வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக, நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன் என்று சொல்லி அறிக்கையிட முடியாதவாறு என்னுடைய வாழ்வு அமைந்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் இந்த வேளையிலே நான் மனம் வருந்துகின்றேன். என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவியருளும். இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 19 தொடக்கம் 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்கள் அவரோடு இணைந்து தூயாவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெல்லாம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெல்லாம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிறையினத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சியுமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 24 தொடக்கம் 29 பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றே நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை எடு, உன் கையை நீட்டி என் விழாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீர் என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் அவருடைய தந்தையினாலே. எதற்காக என்று சொன்னால், கடவுளினுடைய அன்பை இந்த உலகத்திற்கு முழுமையான விதமாக வெளிப்படுத்துவதற்காக, கடவுளினுடைய அரசின் தன்மைகளையும் கடவுளினுடைய அரசு பற்றிய விடயங்களை அறிவிப்பதற்கும் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய எங்களை இந்த உலகத்தினுடைய பிடியிலே இருந்து விடுவித்து, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்து விடுவித்து, தந்தையிடம் எங்களுடைய இதயங்களை ஈர்த்து கொள்ளும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த வேளையிலே அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார். தம்முடைய வல்லமை உள்ள போதனையினாலே பலரை ஈர்த்தார். விசேட விதமாக அவர் செய்தது, தம்முடைய அந்த பணி, தந்தை தம்மை எதற்காக அனுப்பினாரோ அதே பணியை இந்த உலகத்திலே ஆற்ற வேண்டும், அந்த பணி தொடரப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பிய இயேசு என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அப்போஸ்தலர்களை தெரிவு செய்கின்றார். அந்த அப்போஸ்தலர்களை தன்னோடு கூட வைத்திருக்கின்றார், தன்னோடு அழைத்து செல்கின்றார். அவர்களுக்கு நிறைய விடயங்களை, மக்களுக்கு கற்றுக் கொடுக்காத பல விடயங்களை, தெளிவுகளை அவர்களுக்கு கொடுத்தார், புரிதல்களை ஏற்படுத்தினார். ஏனென்று சொன்னால், அவர்கள் சரியாக தம்முடைய போதனையை இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். தந்தை தம்மிடம் ஒப்படைத்த அதே பணியை இவர்கள் இந்த உலகத்திலே அவர் ஆற்ற வேண்டும். தாம் விட்டு செல்லுகின்ற அந்த பணியை இவர்கள் தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும் என்கின்றதன் நிமித்தமாக, அதன் நோக்கமாக இந்த அப்போஸ்தலர்களை தெரிவு செய்கின்றார். தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்புகின்றார். இந்த உலகத்திலே சென்று நற்செய்தியை பறைசாற்றும்படியாக, தந்தையினுடைய அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக, அவர்களுடைய நொறுங்கிய இதயத்தை கடவுள் விரும்புவதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த சீடர்களை அனுப்பி திருச்சபையை ஏற்படுத்துகின்றார். இவ்வாறு இயேசுவாலே அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களிலே ஒருவராகத்தான் புனித தோமையார் இருக்கின்றார். புனித தோமையாருடைய வாழ்வை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற வேளையிலே, புனித தோமையாரை சொல்லுவார்கள் இந்தியாவினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லி. விசேட விதமாக ரோமைய சாம்ராஜ்யத்துக்கு வெளியாலே இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சென்றவராக புனித தோமையார் இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. புனித தோமையாருடைய வாழ்வினிலே அவர் வெளிப்படுத்திய நம்பிக்கை அறிக்கை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. திருவிவிலியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பலர் தங்களுடைய நம்பிக்கை அறிக்கையினை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பேதுருவானவர் சொல்லுகின்றார், இந்த மக்கள் என்னை யார் என அழைக்கின்றார்கள் என்று சொல்லி இயேசு கேட்கின்ற வேளையிலே பேதுருவானவர் சொல்லுகின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அவர் தம்முடைய நம்பிக்கை அறிக்கையினை வெளிப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே சமாரிய பெண்ணோடு நடந்த அந்த உரையாடலிலே சமாரிய பெண் ஊருக்குள் சென்று சொல்லுகின்றாள், நான் ஒருவரை கண்டேன், அவர் மெசியாவாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி அவள் ஐயத்தோடு சென்று மகளை கூட்டி வருகின்றார். இயேசுவை பார்த்ததும் அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் அந்த மக்கள் சொன்னார்கள், நீர் சொல்வதனால் அல்ல, நாங்கள் கண்ணாலே கண்டதனாலேயே நாங்கள் சொல்லுகின்றோம், இவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என்று சொல்லி அவர்கள் அங்கே இயேசுவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினை அறிக்கையினை வெளிப்படுத்துகின்றார்கள். இயேசுவினுடைய சிலுவை அடியிலே நடந்த எல்லா விடயத்தையும் கண்டுகொண்ட அந்த நூற்றுவ தலைவன் அவன் இறுதியிலே மாற்கு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், இவரே இறைமகன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்றான். அங்கே அவர் தம்முடைய நம்பிக்கை அறிக்கையினை வெளிப்படுத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திய மனிதர்களுடைய வரிசையிலே கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடாக தம்முடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்தியவர் தான் புனித தோமையாராக இருக்கின்றார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்வதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை அறிக்கையினை புனித தோமையார் தம்முடைய வாழ்விலே
வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அது உடனடியாக வந்த ஒரு விடயம் அல்ல. இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு சீரான ஒரு ஆன்மீக பயணத்துக்குள்ளாலே வந்து இத்தகைய ஒரு நம்பிக்கையை அறிக்கையை ஏற்படுத்தினவர் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்வு பயணத்தை பற்றி நற்செய்தி நூல்களிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே லாசர் இறந்து விட்டதாக இயேசுவுக்கு சொல்லப்படுகின்றது. இயேசு யூதேயாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகின்ற வேளையிலே சீடர்கள் அஞ்சினார்கள். ஏனென்று சொன்னால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடினார்கள். அப்பொழுது தோமையார் சொல்லுகின்றார், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்கின்ற இயேசுவுக்கு அவர் சாட்சியம் சொல்லுகின்றார். இயேசுவோட தான் இறக்கவும் தயார் என்று சொல்லி துய தோமையார் அங்கே வெளிப்படுத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு வருகின்ற வேளையிலே தோமையார் இல்லை. சிலர் சொல்லுகின்றார்கள் அவர் ஒரு துணிச்சலான மனுஷன், மற்றெல்லாரும் பயந்து போய் அறைக்குள் இருந்த வேளையிலே மற்றவர்கள் சார்பாக வெளியே சென்று விடயங்களை அறிந்தவராக தேவையை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதராக தோமையார் இருந்திருக்க கூடும் என்று சொல்லுகின்றார்கள். அதே வேளையிலே வலிமை வாய்ந்த தோமையார் அவரிடத்திலே பலவீனங்களும் இருந்திருக்கின்றது. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு சொல்லுகின்றார், நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற வேளையிலே தோமையார் சொல்லுகின்றார், நீ போற இடமே தெரியாது, அப்படி இருக்க எங்களுக்கு என்னென்று வழி தெரியும் என்று சொல்லி தம்முடைய அறியாமையை தோமையார் வெளிப்படுத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகின்ற விடயம், அவருடைய காயத்தினால் ஏற்பட்ட தழும்புகளிலே என்னுடைய விரலை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். அதனாலதான் தோமையாரை சொல்லுவார்கள் டவுட்டிங் தோமஸ் என்று சொல்லி. சந்தேகத்துக்கு உடனே நாங்கள் எடுக்கின்ற முன்னுதாரணம் தோமையாராக இருக்கின்றார். சிலர் யாராவது வீட்டில் மனைவி ஒரே சந்தேகம் என்று சொன்னால் அல்லது கணவன் ஒரே சந்தேகம் என்று சொன்னால் உடனே சொல்றது, நீ என்ன தோமையாற்ற மகளா, நீ என்ன தோமையாற்ற மகனா என்று சொல்லி தோமையாரை முன்னுதாரணம் காட்டி சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, இந்த தோமையார் கொண்ட அந்த சந்தேகத்தை நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்று சொன்னால், ஒரு நல்லதொரு முறையிலே பார்க்கின்ற வேளையிலே ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் விரிவிரியாளர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், சில மாணவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சந்தேகத்தை அவரிடம் கேட்பார்கள். எதற்காக என்று சொன்னால், நாங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி காட்டுவதற்காக. சில மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே கேள்வி கேட்பார்கள், தங்களுடைய உண்மை அறிவை அடைந்து கொள்வதற்காக. சில விடயம் விளங்கவில்லை, எனவே கேட்கின்றார்கள். சில மாணவர்கள் கேள்வி கேட்பார்கள், எதற்காக என்று சொன்னால், படிப்பிக்கிறவருக்கு ஒழுங்கா முதல்ல அறிவு இருக்காண்டு பார்க்கறதுக்காண்டி கேள்வி கேட்பார்கள். சில மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தெரியாது, கேட்கவும் மாட்டார்கள், பயத்தில் அப்படியே இருப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக சிலர் எழுப்பி கேட்பார்கள். நான் தோமையாரை எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், இந்த யாருமே கேள்வி கேட்காம இருக்கின்ற வேளையிலே எழும்பி கேட்கின்ற ஒரு மனிதனாக, தனக்கு புரிதலை இன்னும் அதிகமாக இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பிய மனிதனாக அவர் அந்த கேள்வியை கேட்டதாக நான் உணர்கின்றேன். ஏனென்று சொன்னால், அவர் இயேசு தம்முடைய கைகளையும் கால்களையும் காட்டிய வேளையிலே அவர் தொட்டு விசுவசிக்கவில்லை. உடனே அவர் சொன்னார், ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அங்கே விசுவசிக்கின்றார். அங்கே ஆண்டவரே என் தேவனே என் கடவுளே என்று சொல்லுகின்ற வேளையிலே எல்லாமே நீர்தான், நீர்தான், நான் உம்முடைய அடிமை, என்னுடைய வாழ்வினுடைய எல்லாம் நீர்தான் என்று சொல்லி அங்கே தோமையார் சரணடைவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஆன்மீக பயணத்திலும் நாங்கள் ஒரு நம்பிக்கையை அறிக்கையை வெளியிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு எனக்கு யார்? கடவுள் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? எனக்கு நல்ல சந்தோஷங்கள் கிடைச்சா கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்றது, எனக்கு துன்பத்துக்கு மேல துன்பம் வந்தால் கடவுள் என்னிடம் இல்லை என்று சொல்லுகின்றது, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு தளம்பிய நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால், ஒரு உறுதியான நம்பிக்கையோடு எது நடந்தாலும்
கடவுள் என்னோடு இருக்கின்றார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கடவுள், நான் அவருடைய அடிமை என்று சொல்லி வாழுகின்ற அந்த உன்னதமான பண்பு எங்களுக்குள்ளே இருக்கின்றதா? அதைத்தான் நாங்கள் புனித தூய்மையாருடைய வாழ்விலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கும் பலம் இருக்கின்றது, பலவீனங்கள் இருக்கின்றது, குறைகள் இருக்கின்றது, நிறைகள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆண்டவரை முழுமையாக நம்புகின்றேனா? அதுதான் என்னுடைய வாழ்விலே முக்கியமானதாக இருக்கின்றது. சீடர்கள் இயேசுவிடம் 3 விடயங்களை கேட்கின்றார்கள். ஒன்று, எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கேட்கின்றார்கள். எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். மூன்றாவது, எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். செபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்ன சீடர்களுக்கு பரலோக மந்திரத்தை ஆண்டவர் கற்பித்தார். தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்ட சீடர்களுக்கு நானே என் வழியாக தந்தையை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். நம்பிக்கையை மிகுதியாக்குங்கள் என்று சொன்னவர்களுக்கு இயேசு சொல்லுவது, என்னுடைய வார்த்தையில நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னை அறிந்து கொள்ளுங்கள், தந்தையை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு அறிந்து கொள்ளுகின்ற வேளையில தான் உங்களுடைய நம்பிக்கை மிகுதியாகுகின்றது என்று சொல்லி விசேட விதமாக நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே பலவிதமான போராட்ட உணர்வுகள் எங்களுக்குள்ளே எழுகின்றது. எங்களை சுற்றி நடக்கின்ற விடயங்கள், எங்களை சுற்றி நடக்கின்ற தோல்விகள், எங்களை சுற்றி நடக்கின்ற இன்னல்கள், வருத்தங்கள், இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை, அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வேளையிலே ஆண்டவரை நாங்கள் இறுக பற்றி பிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். புனித தூய்மையாரை போல அவருடைய வாழ்விலே தளம்பல்கள் ஏற்பட்டாலும் குழப்பத்தின் பிற்பாடு ஒரு தெளிவை அடைந்த மனிதனாக கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்விலே ஆதாயமாக்கி கொண்டு நற்செய்தியை பறைசாற்ற புறப்பட்ட தூய்மையாரை போல எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நம்பிக்கையை எங்களுடைய வாழ்விலே வளர்த்து கொள்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதே வேளையிலே நாங்கள் அதே நம்பிக்கையை எடுத்து சென்று நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பலர் நம்பிக்கை இழந்து இருக்கின்றார்கள், பலர் சோர்ந்து போய் இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்விலே இனி என்ன நடக்கும், நான் இல்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே என்னாலே பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இருக்கின்றது, இவருடைய தொல்லை என்னாலே தாங்க இயலாமல் இருக்கின்றது என்று சொல்லி எத்தனையோ விதமான மன அழுத்தங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். புனித தூய்மையார் அதைத்தான் தம்முடைய வாழ்விலே செய்தார். தாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்தார். நாங்களும் அந்த நம்பிக்கையை, கிறிஸ்துவாகிய நம்பிக்கையை எங்களுடைய வாழ்விலே ஆதாயமாக்கி கொள்ளுவோம். அதே நம்பிக்கையை பிறருக்கு நாங்கள் கொடுப்போம். தளர்ச்சியிலே வாடுகின்றவர்களுக்கு மனத்திடனை கொடுக்கின்றவர்களாக, இருள் சூழ்ந்த வாழ்விலே இருக்கின்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கின்றவர்களாக, துயரத்தோடு வாழுகின்றவர் வாழ்விலே உதயத்தை ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக, நம்பிக்கையினுடைய கீற்றுக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மளுக்காகவும் விண்ணகம் இறங்கினார். தூய ஆவியால் கன்னிகையாரிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடும் ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிகிறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியானவரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்களின் வாயிலாக பேசி வருவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கின்ற மறுவுலக வாழ்வையும்
எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி பின்வருகின்ற கருத்துக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கையை உறுதிப்படுத்தியறலாம். நம்பிக்கை இல்லாமல் மனத்தளர்ச்சியோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதலை கொடுத்தரலும். அவர்களுக்கு நம்பிக்கையாக நாங்கள் வாழ்ந்திட செய்தரலும். இன்றைய நாளிலே தம்முடைய திருமண வாழ்வினுடைய 15வது ஆண்டு நிறைவிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற குடும்பத்தினை நீ ஆசீர்வதித்தரலும். இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றவர்களை நீர் ஆசீர்வதித்தரலும். தம்முடைய தேவைகளுக்காக மன்றாடும்படியாக எங்களிடம் கேட்டவர்கள் தங்களுடைய வியாதியிலே இருந்து குணம் பெறும்படியாக எங்களிடமிருந்து கேட்கிறவர்கள் இன்னுமாக பல்வேறு தேவைகள் தங்களுடைய வாழ்விலே நிறைவேறாமல் கவலைகளோடும் மன கஷ்டங்களோடும் வாழுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய தேவைகளுக்காகவும் எங்களை சுற்றி பரவிக்கொண்டிருக்கின்ற நோயினுடைய தாக்கத்திலே இருந்து விடுபடும்படியாகவும் நாங்கள் மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, உம்முடைய புனிதர் வாயிலாக நீர் அறிவித்த நற்செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்முடைய புனிதரை எங்களுடைய விசுவாசத்துக்கு உறுதுணையாக நீர் ஏற்படுத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் கனிவாக கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றுமும் திருவுணவாய் இறைவா, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சத்தினில் கலக்கும் நீரின் துளி போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. ரசத்தினில் கலக்கும் நீரின் துளி போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. புரசல்கள் மறந்து நல்லுறவினில் வாழவோம். புரசல்கள் மறந்து நல்லுறவினில் வாழவோம். புதிய வானம் பூமியும் படைப்போம். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரன் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம்முடைய கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள்
உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எமக்கு தந்தருளினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றேன். ஆகவே என்றும் என்றும் வான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தளம் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தோமையா, இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
புனித தோமையாருடைய பெயர் கொண்ட திருவிழாவை கொண்டாடுகின்ற ஓய்வு நிலையாயர் தோமஸ் சௌந்தரநாயகம் அடிகளாருக்காக மன்றாடுவோம். புனித தோமையாருடைய பெயரை தாங்கிய ஆலயங்களை சார்ந்த மக்களுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்த எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒரு கணம் மனக்கண் முன் கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சும்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திருந்திருட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒன்றாக எந்தன் தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லாருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். ஒன்றாக எந்தன் தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லாருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார்.
உதயம் காண விளையுமோ மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே உதயம் காண விளையுமோ மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே பகலை மறைக்கும் மூகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே அந்த மூகிலும் நீரலும் குறையும் தீர முழுமை தோன்றுமே என்னில் ஒன்றாக என் நல்ல தேவன் எழுந்து வருகின்றார் எண்ணில்லாருடன் அன்புடனே தலைவன் தருகின்றார் தலைவன் தருகின்றார். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவர் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களால் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலை வணங்குவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பெரு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. ஆமென். மிகச்சிறந்த பாதுகாவலின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரோடும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாரெல்லாம் புகழ தெருவெல்லாம் ஒலிக்க புனிதா உன் புகழ் பாடுவேன். புனிதா உன் புகழ் பாடுவேன். பாரெல்லாம் புகழ தெருவெல்லாம் ஒலிக்க புனிதா உன் புகழ் பாடுவேன். புனிதா உன் புகழ் பாடுவேன். புனிதா உன் திருநாமம் அடியோர்க்கு தஞ்சம், அழுதோடி வந்தோர்க்கு மஞ்சம். புனிதா உன் திருநாமம் அடியோர்க்கு தஞ்சம், அழுதோடி வந்தோர்க்கு மஞ்சம். தயை தேடி வந்தோர்க்கு வரம் தந்து காக்கும், தயை தேடி வந்தோர்க்கு வரம் தந்து காக்கும்.
எல்லையும் நீர்தானையா. பாரெல்லாம் புகழ தெருவெல்லாம் ஒலிக்க புனிதா உன் புகழ் பாடுவேன், புனிதா உன் புகழ் பாடுவேன்.